ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த பதிவை கேட்கும் நாளிலேயே நிச்சயமாக நீ நினச்சது நடந்தே தீரும். அதுவும் நம்பிக்கையோட இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது தான் செய்வேன்ற எண்ணத்தோடு கேட்கும்போது எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குற வேலைகளை நான் பார்த்துக்குவேன் என்று சொல்லவே. உனக்கு நல்லது நடக்க வேண்டிய பிராப்தம் இருப்பதால் தானே இப்போது நான் சொன்னதை நீ கேட்டுக்கிட்டு இருக்க. சும்மாவே சுற்றி இருக்கிறவங்களுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே முடக்கிக்கிறதுக்கு பதிலாக யார் என்ன சொன்னாலும் இதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் யாருக்கும் எவருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நீ நினச்ச விஷயங்கள்லையும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையிலும் மட்டும் கவனம் செலுத்து. ஏன்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அவன் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான். நீ விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீன்னா கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே காலம் தள்ள வேண்டியது தான். அதற்கு பதிலாக உன் வாழ்க்கைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதற்கான செயல்களை கவனத்தோடு செய்யும்போது நீ ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை முடக்கிவிடக்கூடிய வலிமையுள்ள விமர்சனங்கள் எல்லாமே உன்னை பற்றி குறை சொல்லும் மனிதர்களிடமிருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டுக்கிட்டும் உன்னை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டோம் நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, அவங்க கடைசி வரைக்கும் திருந்த போகிறதில்ல, நீ இல்லாட்டி நாளைக்கு இன்னொருத்தரை பார்த்து குறை சொல்லுவாங்கன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை குறை சொல்பவர்களையும் விமர்சனம் செய்பவர்களையும் கடந்து போய்கிட்டே இருக்கப்பார் என் செல்லமே. நீ கஷ்டப்படுற நேரம் பார்த்து உன்கிட்ட வந்து நீ கஷ்டப்படுறத பார்த்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டே உனக்கு தத்துவம் சொல்கிறவங்க இருக்காங்க பாரு. அப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் உன்கிட்ட கூட நெருங்க விடாத. என்னவோ அவங்கெல்லாம் தப்பே பண்ணாத மகான் போலவும் நீ தப்பு பண்ணதுனால தான் இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வேணும்னே நீ கஷ்டப்படும் போது உனக்கு வந்து புத்திமதி சொல்லுவாங்க. ஐயோ பாவம்னு நினச்சி நீ கஷ்டப்படுறத பார்த்து உன் மனசு காயப்பட்ட மனசுக்கு ஆறுதல் சொல்ல உண்மையாகவே நல்ல எண்ணத்தோடு வரக்கூடிய ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற எல்லாருமே நீ கஷ்டப்படுறத பார்த்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ செஞ்சதுக்கு தான் அனுபவிக்கிறன்ற எண்ணத்தோட சும்மா வாயளவு வார்த்தைகளில் மட்டும்தான் உனக்கு ஆறுதல் சொல்பவர்களாக இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு மனசார உனக்கு நல்லது சொல்கிறவங்க வார்த்தைகளை கேட்டுக்கோ. வாயில் வார்த்தைகளை நிரப்பிக்கிட்டு சும்மா உன்கிட்ட வந்து துப்பிட்டு போகிற அந்த மனிதர்களின் வார்த்தைகளுக்கு நீ எந்த முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டாமேன்னு சொல்லவே. யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற வார்த்தைகளை எது உனக்கு நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. உன் வாழ்க்கைக்கு சரியில்லாததையும் உனக்கு ஒத்து வராததையும் நீ ஒருபோதும் கவனத்தில் எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு சில மனிதர்கள் ராசி பலனையே நம்பி ஜாதகத்தையே நம்பி அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதையல் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு உழைக்காமல் இருப்பாங்க. அப்படி அதிர்ஷ்டம் வரும் நல்ல நேரம் வரும்னு சும்மாவே உட்கார்ந்துருக்கிற மனிதனுக்கு நாள்தோறும் வருடந்தோறும் காலந்தோறும் சனி பயிற்சி தான் அவங்கள சனிதான் ஆட்டி படைக்கும். ஆனால் எந்த மனிதன் அல்லும் பகலும் பாராமல் நேரங்காலம் பார்க்காம நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு, நம்ம உழைச்சாதான் நம்ம கஷ்டம் தீரும், நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு யோசித்து அதற்காக வேலை செய்கிறானோ அவனுக்கு நாள்தோறும் வருடந்தோறும் காலந்தோறும் குரு பயிற்சி தான். அப்படி தான் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் சிறப்பையும் வெற்றியையும் கொடுப்பதற்காக இந்த நல்ல நாளை நான் தேர்ந்தெடுத்து நீ நினச்சதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. எப்போவுமே இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளும் ஒரு காலத்தில் பெற்றவர்கள் ஆவார்கள். எல்லா பெற்றவர்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓரமாக ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாகவும் அவங்க கருத்தை கேட்காத ஆட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அனுபவிப்பவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இளமை இருக்குது, வாலிபருக்கு வயசு இருக்குன்னு உன்னை பெற்றவங்களுடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்வதோ அவங்க சொல்கிறத நான் என்ன கேட்குறது,
அவங்களுக்கே ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி மட்டம் தட்டி அலட்சியப்படுத்தவோ வேண்டாமேன் செல்லமே. ஏன்னா உன்னை பெற்றவங்க கிட்ட இன்னைக்கு நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுதான் நிச்சயமாக நாளைகள் உன் பிள்ளைகள் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கும் நீ எப்படி உன் பெற்றவர்களை நடத்துகிறாய் என்பதை அவங்க கண்கூடாக பார்க்கலைனாலும் கண்ணுக்கு எதிர பார்க்கலைனாலும் ஓ ரத்தம் அவங்களுக்குள்ளே ஓடும்போது நீ செய்கிறது தான் அவங்க நாளைக்கு திரும்ப உனக்கு செய்வாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும். இதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது என் செல்லமே. உன் பெற்றவர்களிடம் நீ செய்தது தான் நாளை உன் பிள்ளைகள் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்குங்கிறத எப்போவுமே ஒரு பயம் கலந்த மரியாதையோட ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மரியாதையை உன் பெற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள அக்கறையா நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை இந்த வராகியம்மா நான் உருவாக்குறேன். உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கை பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காமல் செஞ்சினா போதும். உன் வேலையையும் உன் கடமைகளையும் நீ எந்த அளவுக்கு கவனத்தோட பொறுமையாக பொறுப்பாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் குறைஞ்சு மறைஞ்சு போய் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி வாழ்க்கை மாறுமேன்னு செல்லமே. எப்போவுமே என்ன நடந்தாலும் சரி உன் மனசை நீ அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்றதை மறந்துட வேணாம். ஒரு தாய் எப்படி தன் குழந்தையின் தேவையை அறியாமல் இருக்க முடியும்? உனக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எது தேவைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது அதற்கான நேரமும் காலமும் வந்துடுச்சு என் செல்லமே. உன்னை நேசிக்கக்கூடிய சிலரை நீயும் உண்மையாக நேசிக்க கற்றுக்கிட்டினா தேவையில்லாமல் உன்னை வெறுக்கக்கூடிய பலரை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்காதல்லவா? உன்னை சுற்றி உனக்கு நெருக்கமாக 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 2-3 பேராவது உனக்கு பிடிக்காததை செய்யக்கூடியவர்களாக உனக்கு பிடிக்காதவர்களாகவும் இருக்கலாம். உன்னை வெறுக்கக்கூடியவர்களும் அதில் ஒரு 4 பேர் இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிக்காதவங்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் பற்றி நீ யோசிக்க கூட வேணாம். அதுக்கு பதிலாக உன்னை நேசிக்கக்கூடிய உனக்கு பிடிச்ச ஒரு சிலரிடம் மட்டும் உன் அன்பையும் பாசத்தையும் காட்டினா போதும். உன்னை பிடிக்காதவங்களும் உனக்கு பிடிக்காதவங்களும் எல்லாருமே தானாக உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போகும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உனக்கு துணையாக பாதுகாவலாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது யாருமே உனக்கு எதிராக எதுவும் செஞ்சிட முடியாது. எந்த தீங்கும் யார் மூலமாகவும் உன்னை நெருங்கவும் நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த காரியத்தில் இப்போது உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். என்னடா இது வாழ்க்கை ஒரே இருட்டா இருக்கே, என்ன செஞ்சாலும் தோல்வியும் கவலையும் துக்கமும் வந்து சேருதேன்னு நீ கவலைப்பட வேணாம். இருளா இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றி ஒளி பொருந்தியதாக பிரகாசமானதாக நான் செஞ்சு காட்டுறேன். களையிழந்து போய் இருக்கும் உன் கவலையான இந்த வாழ்க்கையை வண்ணமயமான அழகான ஜொலிஜொலிப்பான வாழ்க்கையாகவும் நான் மாற்ற தான் போகிறேன். பூத்து குலுங்கும் பூங்காவனத்தை போல உன் வாழ்க்கை மாறப்போகுது என் செல்லமே. உனக்கு பிடிச்ச ஒரு மனிதர் உன்கிட்ட பேசாமல் இருக்காங்களே நினச்சி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ கவலைப்படாமல் தைரியமாக இருந்தாலே அவங்க தானாகவே உன்கிட்ட வந்து பேசும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியும். சில பேரை பிடிக்கவும் இல்லை, அவங்கள விட்டு விலகவும் முடியலை. விலக நினச்சாலும் விலகவும் முடியாமல் அவங்க கூட இருந்து வாழ்க்கையை தொடரவும் முடியாமல் நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் கவலைப்படுறதும் கஷ்டப்படுறதும் எல்லாமே எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா வெகு சீக்கிரமாகவே இந்த வராகியம்மா உன்னுடைய இந்த பிரச்சனையை சரி செஞ்சிடுறேன். உன் கவலைக்கு யார் காரணமாக இருக்காங்களோ, எந்த மனிதர் மூலமாக நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவரை திருத்த வேண்டிய வகையில் திருத்தி அவர் உனக்கு சாதகமாக உனக்கு பிடிச்சது போல உன்னுடன் கூடவே இருந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்கான எல்லா வேலைகளையும்
நான் பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் என் செல்லமே. இனி சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கி வரப்போகுது. உன் எதிர்காலமே உன் வருங்கால வசந்த காலமாக மாறுவதை நீ பார்க்க தான் போகிற. இனிமே உன் வாழ்க்கை பயணம் என்பது ஆனந்தமாக இருக்கும். உனக்காகவே படைத்த சில விஷயங்களை தான் உன்னை சுற்றி நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அது மட்டுமல்ல, உன் துணையும் கூட இவர் தான் உனக்கு சரியாக வருவார்னு யோசித்து திட்டம் போட்டு தான் உன் கூட அவரை சேர்த்து வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது நடக்கும் விஷயங்கள் ஏனம்மா இப்படி இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் பிடிக்காத மாதிரியே எல்லாமே நடக்குது, எதுவுமே சரியாக நடக்கலையே நினச்சி இப்போது இருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்க வேணாம். கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தீனா எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றிடுவேன். உண்மையான உன் அன்பை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நீதான் எல்லாமேன்ற நிலைமைக்கும் நான் கொண்டு வருவேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்பிக்கையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும். உன்னுடைய வலிமையான எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புறியோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயம் வெற்றிகரமாக சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். ஒரு சிலருக்கு நீ பேசுறது பிடிக்கல, ஒரு சிலருக்கு உன்னையவே பிடிக்கல, ஒரு சிலர் நீ என்ன சொன்னாலும் மதிக்காம உன்னை அலட்சியமாக நினைக்கிறாங்க. எங்கே போனாலும் உன்னை அவமானப்படுத்துகிறாங்களே நினச்சி கவலைப்பட வேணாம். நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறதால தான் இந்த எல்லா பிரச்சனைகளும் வருது. ஆனால் உன்னுடைய அன்பான நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன்.